மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல். என்னுடைய மிக்ஸ்டு மீடியா கொலாஜ் ஒர்க். நான் வந்து மிக்ஸ்டு மீடியாவில் நிறையா பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய ஓவியத்துடைய தலைப்பு வந்து லெமுரியா. நம்முடைய தமிழர்கள் முன்னாடி ஒரு 20,000 வருடங்களுக்கு முன்னாடி தண்ணிக்குள்ளே கடலுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்களுடைய கலாச்சாரம் என்ன, அவங்க எப்படி வாழ்ந்துருப்பாங்க சொல்கிற விஷயத்தை வந்து நான் வந்து கனவு மூலமாக வெளியே எடுக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் என் பெயிண்டிங் எல்லாமே ஒரு கனவு ரீதியாக பண்ணியிருக்கேன். இதில் என்ன அட்வான்ஸ்னால் எப்போவுமே கொலாஜ் பண்ணுவேன், மிக்ஸ்டு மீடியா பண்ணுவேன். இப்போ இந்த விட என்ன செஞ்சீங்கன்னா குமரிக்கண்டத்துடைய விஷயங்கள் எல்லாமே இதை எழுதியிருக்கேன் நிறையா. ஒன் பெயிண்டிங் ஒன் புக், ஒரே ஒரு புக்கு தான், ஒரே ஒரு பெயிண்டிங் தான். புஸ்தகம் சொல்கிறது நிறைய பிரிண்டிங் பண்ணி வராது. என்னுடைய இது வந்து ஒரே ஒரு புக் தான் இருக்கும், ஒரே ஒரு பெயிண்டிங் தான் இருக்கும். திஸ் ஆல்சோ ஒரிஜினல், திஸ் ஆல்சோ ஒரிஜினல். ஸோ ஹேண்ட்மேட் பெயிண்டிங், ஹேண்ட்மேட் புக். இது என்னுடைய அட்வான்ஸாக இந்த தடவை என்ன செய்கிறேன், இந்த புக்ஸோடு சேர்ந்து நான் இந்த மிக்ஸ்டு மீடியா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஒரு 40 வருஷமாக இதே மீடியாவில் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது இந்த ஒர்க்கு வந்து நீங்கள் வந்து ஸ்பெஷலி வந்து எனக்கு வந்து ஜாக்சன் போலாக் அவார்ட் 2008 வந்து அமெரிக்காவில் கிடச்சிது. $15,000 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கு நிறையா பண்ணிட்டுருக்கேன். ஆர்டிஸ்ட் ஸ்ரீதலா தேவி. ஐ எம் த ஃபவுண்டர் அண்ட் செக்ரட்டரி ஆஃப் பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமி. இது என்னோட ஒர்க். ஸோ
ஸோ இதில் நான் கான்செப்ட்ஸ்னே எதுவுமே வச்சது கிடையாது. ஸோ கலர்ஸை தான் வந்து பேஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட மூடை பொறுத்து என்னோட கலர்ஸ் வரும். ஐ லைக் க்ரீன். ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னா அதில் க்ரீன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுதான் என்னோட ஒர்க் பற்றி. இந்த நேஷ்னல் லெவல் குரூப் ஷோ விச் கண்டெய்ன்ஸ் 70 சீனியர் அண்ட் அப்கமிங் ஆர்டிஸ்ட் ஷோ வந்து நடத்திட்டு இருக்கோம். இந்த ஷோவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல்சோ அப்கமிங் ஆர்டிஸ்ட் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சீனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து எப்போவுமே ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூடயோ இல்லை அப்கமிங் ஆர்டிஸ்ட் கூடயோ பட்டிங் ஆர்டிஸ்ட் கூடயோ வந்து ஷோஸ் வைக்கிறது கிடையாது அவ்வளவா. இந்த ஷோவில் அதை நாங்கள் வந்து முறியடிச்சிருக்கோம். என் பேர் லட்சியா மதியழகி. இந்த பிக்சர் வந்து என்னோட ஸ்டைலில் நான் ட்ரை பண்ண ஒன்று. இது என் டெபியூட் கூட சொல்லலாம். நான் வந்து மேக்ஸிமம் ட்ரெடிஷன் ஓரியன்டாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் மேரேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றது, இது அக்ரிலிக் ஒர்க்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட ட்ரெடிஷன்னாக கொண்டாடப்படுற ஐயனார் திருவிழா, அப்புறம் கோயில் திருவிழா, அதெல்லாம் நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நான் ஐயனார் செஞ்சுருக்கேன். அதுவும் அக்ரிலிக் தான். என்னோட ஸ்டைலில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் என்னோடய ஸ்டைல் ட்ரை பண்ணி செஞ்சுருக்கேன். And this show is specially a dedication for Dakshinamurthy sir. அவங்க ஒரு பெரிய லெஜெண்ட். he is no more now but still அவங்க நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒர்க்ஸ் வந்து நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஸோ this is his work. ஸோ இது பார்த்தீங்கன்னா சேனாதிபதி சாரோட ஒர்க், அச்சுதன் குடலூர் சாரோட ஒர்க்ஸ், அந்த மாதிரி கோபிநாத் சாரோட ஒர்க்ஸ், விஸ்வம் சாரோடைய ஒர்க்ஸ் எல்லாம் வந்து இங்கே நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இந்த சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஒரு பெரிய சீனியர் பர்சன் கூட வந்து ஷோ வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் கொடுக்கணும்னு நினச்சோம். I am Shruti Khemka here. I am into fluid art where I have used various colors to pour and get the combination of colors. Here I have used more of cool colors and here I have used a hot color to show how anger works. Here I've seen when we have too much of anger in our mind, it's like we get blockages. But since when we use our anger in a better way, it is a form of creativity we get into and more of motivation. There is splash outs and we have wider variety of options to work. The above one is where I title my painting as experience. Here I am trying to show how life gives us different opportunities where you can see dark blue spots. These are the opportunities and the center is the gold silver thing where I'm showing I went take that opportunity in my hand and take it forward where the blue becomes darker. So that's where I achieve it. So that is what I have titled this as experience. This is a fluid art and I have shown this through my concept and my colors. இந்த அகாடமி வந்து ஒரு 7 இயர்ஸாக நடத்திட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது குழந்தைங்களுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் என்னோட ஃபாதர் வந்து பெரியவங்களுக்காக, சீனியர் பர்சன்ஸ்க்காக, ப்ரொஃபஷனல்ஸ்க்காக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ வாண்டட் டு டூ இட் ஃபார் சில்ட்ரனுக்கு வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் ஷோஸ் பண்ணுறது, கான்டெஸ்ட் வச்சு அதில் வந்து 50,000 rupees கேஷ் அவார்ட் கொடுக்குறோம். அந்த மாதிரிலாம் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி குரூப் ஷோஸ் லைக் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்க்கு குரூப் ஷோஸ்னு பண்ணுறது வந்து கண்டினியூவாக வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் எப்போவுமே நாங்கள் வந்து விமன் ஆர்டிஸ்ட்டை தான் வந்து ப்ரொமோட் பண்ணுவேன் நிறையா. This is Shiba and this is my painting. This is knife painting in acrylic medium. The topic of this painting is tantalizing beauty. I was most fascinated with the colors, all bright colors, and the strokes that I've used here is bold, and another one is tranquil backwaters. I felt peace, calm, especially after so many flood. I wish Kerala should come back again. It's beautiful backwaters and this calmness, and God's own country should come back its own beautiful image. ஷோ அப்படின்னு சும்மா வைக்கிறது இருக்கக்கூடாது, ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும். அப்படின்றதுக்காக நாங்கள் செலக்ட் பண்ணி ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருந்தோம். அதுக்கு ரிசல்ட்டும் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. எல்லோரும் சீனியர் பர்சன்ஸ்லாம் வந்து ரொம்ப பாராட்டினாங்க. லைக் இந்த மாதிரி ஷோஸ்லாம் நடக்கிறதே பெரிய அபூர்வம் அப்படின்னு சொல்லிட்டு. என் பேர் மூர்த்திங்க, ஆர்டிஸ்ட் மூர்த்தி, ஈரோட்லேருந்து வரேன். இந்த ஒர்க் பேர் ஸ்டிப்லிங். அப்படின்னா இது
பெனில் புள்ளி புள்ளியாக வச்சு ஒரு மில்லியன்ஸ் கணக்கான டாட்ஸ் வச்சு வரையணும். ஒவ்வொரு படம் வரைகிறதுக்கு ஒரு மாதக்கணக்காக அந்த மாதிரி ஆகணும் வச்சுங்களேன். ஏன் எனக்கு இந்த படம் நான் வரைகிறேன் அப்படின்னா, அந்த பழங்கால அந்த சிற்பங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்தை அந்த கோவில் இந்த மாதிரி வேலைகள்லாம் ரொம்ப வருஷ கணக்கில் செஞ்சுருப்பாங்க. நான் அந்த ஒரு வேலைப்பாடு இந்த ஒரு சின்ன ஒர்க்கில் பண்ணுறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதுக்காக நான் இந்த மாதிரி புள்ளி புள்ளியை வச்சு கண்டினியூவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இது இந்த மாதிரி புள்ளிகளாலே வச்சு உருவாக்கின ஒரு ஓவியம். ஒவ்வொரு ஒர்க்கும் பண்ணுறதுக்கு ஒரு லேக்ஸ் கணக்கான புள்ளிகள் வச்சு தான் ஒர்க் பண்ணணும். மாதக்கணக்காகுங்க. ஆனால் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த ரிசல்ட். அந்த அந்த பழங்கால தோற்றம் நமக்கு உருவாகுது. நாங்கள் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து சென்னையில் வந்து பண்ணுறோம். அதுக்கு ரீசன் என்னென்னா, ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இதுதான் இடம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆசை. ஒரு கண்காட்சி வைப்பது என்றால் சாதாரண விஷயம் இல்லை. ஈவன் அதுக்கு முன்ன ஓவியம் நுண்கலை என்று ஒன்று இருந்ததுங்க. அது வந்து பல பேருக்கு பல கலைஞர்களை உருவாக்கிட்டு இருந்தது. இளம் கலைஞர்களை உருவாக்க ஊக்குவிக்க வேண்டும்னாக்கா இது மாதிரி கண்காட்சிகள் பல வந்தால் தான் வந்து சிறப்பாக இருக்குன்ற என்னுடைய கருத்து. கவர்மெண்ட்டே எந்த இடத்து நடத்துறது இல்லாமல் விட்டுட்டாங்க. கவர்மெண்ட் எந்த விதமான ஸ்டெப்பு எடுக்காமல் இருக்குது. அது சரிப்பட்டதில்லை. ஏன்னா கவர்மெண்ட்டும் இதை அண்டர்டேக் பண்ணி இது மாதிரி ஒரு நுண்கலை குழு இங்கே இருந்த மாதிரி சென்னையில் இருந்த மாதிரி ஏற்படுத்தி அது முன்ன வந்து 5 இளங்கலைஞர்களுக்கு ஒரு 5 விருது, மூத்த ஓவியர்களுக்கு ஒரு 5 விருதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வருவாங்க. இது மூலமாக என்ன பண்ணுவாங்க, கலைஞர்கள் படிக்கக்கூடிய கலைஞர்கள் இளம் கலைஞர்கள் அவர்கள் வந்து மேற்கொண்டு அடுத்த வருஷம் நம்ம இது வாங்கலாமே விருது வாங்கலாமே என்று ஆர்வத்துடன் உழைப்பார்கள், வேலை செய்வார்கள், பெயிண்டிங் பண்ணுவாங்க, சில சிற்பம் செய்வாங்க. அது மாதிரி ஆளுங்களுக்கு ஊக்குவிப்பதற்கு இது மாதிரி முதல் மொபைல் பத்திரிகை.